சார் என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா பிரபாகரன். நான் வந்து சார்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் இப்போ 4வது இது வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 முறை பண்ணிவிட்டு கேப் விட்டோம். ஒரு 3-4 மாதம் பக்கம் வரல. அதுக்கப்புறம் திரும்ப எனக்கு பழையபடியே தொந்தரவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப சார்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் 2வது முறை இப்போ பண்ணணும் இன்னைக்கு. நான் இப்போ இந்த 2 முறை பண்ணவுமே நடக்கிறதே கொஞ்சம் நம்ம தலைக்கு கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் நான் வந்தேன். இன்னைக்கு வந்து எல்லா இதுவுமே நார்மல் பண்ணிட்டாங்க சார். அதாவது ஒரு துணை இல்லாம நானும் நடக்கிற அளவுக்கு எனக்கு பண்ணிட்டாரு. 2வது இன்னைக்கு எனக்கு வந்து கால் பாதம் வந்து உணர்ச்சி இல்லாத மாதிரியே இருக்குது. செப்பல் கீழே விழுந்தா கூட எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்த உடனே சார்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி கை வந்து இதுக்கு மேல நம்ம வந்து விரிக்க முடியாத அளவு தான் இருந்தேன். இப்போ இன்னைக்கு அதே மாதிரி இப்படி இருக்கிறது, இப்படி கை இப்படி விரிச்சுன்னா ஃபுல்லா அப்படியே வைப்ரேஷன் ஆகும். இந்த மாதிரி இவ்வளோ இதாகும். ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு இதுமே நான் கை இவ்வளோ தூரம் விரிக்க முடிஞ்சிச்சு. நான் இதுக்கு முன்னெல்லாம் கையை விரிக்கணும்னா இதுக்கு மேலே கை இதுக்கு பண்ண முடியாது. அதே மாதிரி இப்படி தான் இருக்கும். அப்படியே மாதிரி இந்த 5 வரல இப்படி சேர்த்து வைக்க முடியாது. இப்போ இன்னைக்கு எல்லாமே இது ரிலீஃப் ஆயிடுச்சு. கால் அதே மாதிரி பாதம் உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருந்ததுக்காக இன்னைக்கு வந்து பாத அழுத்த சிகிச்சைன்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்டு. இப்போ அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ எனக்கு நல்லாவே கீழே காலை வைக்கிறது, என் காலில் என்ன படுது அப்படிங்கிறது எல்லாமே உணர்ச்சி வந்து இதான மாதிரி இருக்கு. சரி, எனக்கு வந்து எப்படின்னா என் உடம்பு கண்ட்ரோல் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி தான் நான் வந்தேன். முதுகு இதில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததுக்கு முதுகு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல முதுகு தண்டில் வந்து நரம்பு ஜவ்வு வந்து அழுத்தமாயிருச்சு, ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது 1 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இங்கே சார் இருக்கிறது எங்களுடைய இவரோட இது தெரிஞ்சு இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க அது எப்படி பண்ணணும், என்ன ஏதுன்னு எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாமே சொன்னாங்க. எல்லாமே பண்ணணும். இப்போ இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கு. இவ்வளோ தூரம் நான் வந்து போன வாரம் வந்தப்பலாம் நான் ஒண்டியுமே வந்தேன். சார் வந்து எனக்கு சொல்லும் போதே தான் சொன்னார். நான் ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன 2 பேர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸ்டெப்பு ஏற முடியாது, செப்பலே போட முடியல. அது என் காலில் இருக்குதானே தெரியாதுங்கிற மாதிரி தான் இருந்தேன். இப்போதான் வந்து இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் அப்புறமும் எனக்கு அந்த கால் பாதம் அதே மாதிரி கால் வீக்கமாக இருந்தது. இப்போ அது எல்லாமே இப்போ 2 காலும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இதாயிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு கால் வந்து அப்படியே மேல எல்லாம் வீக்கமாக இருந்தது. இப்போ இது வந்து 2 காலுமே பார்த்தோமா நார்மலாக இருக்கிற மாதிரியே இதாயிருச்சு. நடக்கிறது, நம்ம காலில் என்ன படுது, ஒரு பொருள் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத உணர முடிகிற அளவுக்கு வந்து இதாயிருச்சு.